நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டிலுள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாசிஸ்டால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான சர்வைவர்ஸில் நம்மளும் ஒரு ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஹவு டு ஸ்டாப் த அப்யூஸ் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சரியான ரியாக்ஷனை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் ரெக்கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அப்யூஸுங்கிறது ஸ்டாப் ஆகும் இல்லையா? அப்போ அந்த அப்யூஸுக்கு நான் கரெக்டாக எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? ராஜா. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. How to respond? Yep. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது டிமாண்ட். ஒரு நார்சிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? திடீர்னு பார்த்தா அப்படியே கோல்ட் ஆயிடுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஒரு கோவர்ட் நார்சிஸ் மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்க, அப்படியே கோல்ட் ஆகி பேசாமல் அப்படியே அழுவ சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளா போய் என்ன உங்களுக்கு வேணும், என்னங்க பிரச்சனை, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஏமா உனக்கு என்னம்மா பிரச்சனை, ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் அவங்ககிட்ட. அப்போ வந்து அப்படியே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நம்மளா அப்படியே என்னமோ வந்து அப்படியே பயங்கரமாக வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம அதை ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி வந்து அப்படியே நம்ம வந்து அப்படியே அதை அப்படியே டிடெக்டிவ் மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யணுமா, எவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கொடுக்கணும் பாருங்க. ஸோ அப்படி வந்து அவர்கள் செய்யக்கூடிய டிமாண்டில் ஓகே சும்மா சில விதமான விஷயங்கள்ங்கிறது லாஜிக்கலாக இருக்கும். லாஜிக்கலாக வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், லாஜிக்கலாக நம்ம செஞ்சிடும். பட் இல்லாஜிக்கலான டிமாண்டுங்கிறது இருக்கும்போது என்ன, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ வந்து அதை அமைதியாக வந்து கண்டுங்கானாத மாதிரி போய்கிட்டே இருக்கணும். உன்னை நான் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுவேன், உன்னை பற்றி நான் தப்பாக பேசுவேன், உன்னை பற்றி நான் வந்து இந்த மாதிரி அப்யூசிவான சில வேர்டுகள் பேசுவேன், கேட்டால் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால பேசுவேன்னு கூட சொல்லுவேன். இதெல்லாம் சொன்னாலும் கூட சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், we need to go for the logical confrontation. அவங்ககிட்டயே லாஜிக்கலாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து கன்ஃபர்ம் பண்ணணும். அவங்களுடைய பிஹேவியரை அவங்ககிட்டயே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஓகே, டாக் ஓரியன்டாக கான்வர்சேஷன் ஓரியன்டாக இந்த மாதிரி டிமாண்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி டிமாண்டை நீ எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியுது, என்னால் அதை செய்ய முடியாது. இல்லை நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி இப்படிங்க நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலைனாலும் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலாக அவங்ககிட்ட நாம் வந்து அதை கன்ஃபர்ம் பண்ணணும். அதே மாதிரி யார் அவங்க கூட்டிகிட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் நம்மளுடைய பதிலுங்கிறது 1% கூட மாறாமல் ரொம்ப ரொம்ப சிமிலராக கரெக்டாக அதே மாதிரி என்ன சொன்னமோ தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அதே ரிப்பீட் பண்ணணும், கரெக்டாக. இந்த மாதிரி இவர் சொன்னார், இந்த மாதிரி இவர் எதிர்பார்க்குறாரு, இந்த மாதிரி வந்து என்னால் செய்ய முடியாது, பொண்ணு எதிர்பார்க்குறோம் வாட் எவர், என்னால் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக நான் ரொம்ப ஃபார்மாக இருக்கேன், நான் எந்த விதமான விஷயத்துக்கு அசைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது, நீ நியாயமாக வந்தனா வா, ஏன்னா வாழ்கிறத பற்றி யோசிப்பான், இல்லைன்னா அடுத்த வேலையை பாரு, என்னையெல்லாம் நீ உட்காந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு நினச்சேன்னு வச்சுக்க முடியாது, சாரி அப்படின்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ரீப்ளே ஃபார் த டிமாண்ட். நெக்ஸ்ட் ஒன், நோ டாக் டோன்ட் சேஸ். சிம்பிள். அவர்கள் நம்மக்கிட்ட பேசாமல் அப்படியே வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஒரு வாரம் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, 2 வாரம் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அப்படியே பேசாமே இருக்கிறது, சில நேரங்களில் வந்து அவங்க அப்ராடில் இருந்தாங்கன்னா கால் பண்ணாமே இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படியே பண்ணி அது மூலமாக ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, நாம் என்றைக்குமே அவங்க பேசாமல் போகும்போது அதுக்கப்புறம் செய்யக்கூடிய கால்ங்கிறது நம்மளுடைய காலாக இருக்கவே கூடாது. நீயா பேசாமல் போனால் நான் என்ன உட்காந்துருவோம் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? ப்ளீஸ் பண்ணால் என்ன ஆகும்? சரி நான் போய் ப்ளீஸ் பண்ணுறேன், சரி ரைட்டு முடிச்சு விடுவோம், யாராவது ஒருத்தவங்க முடிக்கணும்ல, இந்த சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரேக் பண்ணுறோன்னு வைங்க, என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவர்கள் வந்து அது சம்மந்தப்பட்டு டிமாண்ட் வைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்படி என்ஷூர் பண்ணுறாங்க, நம்ம வந்து அவர்களுக்காக நிற்கிறோமா, அவங்கள பார்த்து நம்ம நினைக்கிறோமா, அவங்களுக்காக நம்ம ஏங்குறோமாங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. எப்படி? ஸோ நோ டாக் அப்படின்னு அவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் வி ஷுட் நாட் சேஸ். அதுக்கப்புறம் அபாண்டன், நம்ம அப்படியே கைவிட்டுட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சண்டை, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்களுக்கு சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு அப்படியே வந்து நம்மளை வந்து கைவிட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி வந்து போவாங்க.
பல நாட்கள் வந்து வெளியில் தங்குவாங்க, இல்லை பல நாட்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மா அப்பா வீட்டில் போய் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. அப்படி எதுக்குன்னே தெரியாமல் அவங்க கோச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கிறது அகைன் லெட் இட் கோ. லெட் தம் கோ. போகட்டு விடுங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இதையே எடுத்துக்கிட்டு நாளைக்கு இதை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்தி இதே மாதிரியான ஒரு அபியூஸுங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த அபியூஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி அந்த விஷயத்தை நடக்க வர்றது தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரியாக்ஷனுங்கிறத நம்ம கொடுக்காம இருக்கிறது தான். நம்ம பின்னாடியே போய் அவங்ககிட்ட கெஞ்சணும், காலில் விழுகணும், ஐயோ நீ எப்படியாவது வந்துரு, நீ இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாம் அதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவங்களால பொறுத்துக்க முடியல. இப்போ நம்ம இப்படிலாம் வந்து ரொம்ப ஃபார்மாக வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவங்களால பொறுத்துக்க முடியல, உடனே ஃபிசிக்கல் அபியூஸ் அவர்கள் கையில் எடுக்கிறாங்கன்னா யூ நீட் டு டேக் த கால் ஃபார் த போலீஸ். கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் மைண்ட் அபவுட் வேர் எவர் யூ ஆர், அங்கேருந்து கால் எடுங்க. ஒருவேளை அவங்ககிட்ட மொபைல் இல்லை, ரொம்ப அப்படியே நாசஸ் நம்மளோட வாரமாக இருக்குங்கல்ல, அதுக்கு வந்து வேணுங்கன்னா சண்டை போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தால் மொபைலை தான் உடைக்கிறது. தோசை தான் வந்து முதல்ல உடைக்கணும்னு சொல்லிட்டு உடைக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேருந்து கத்துங்க, பயங்கரமாக கத்துங்க. உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தூங்கக்கூடாது இன்னைக்கு நைட்டு. அப்படியெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் அபியூஸை டாலரேட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே கிடையாது, அவமானத்தை தவிர. அப்பெல்லாம் பொறுத்துக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் அவசரமும் நமக்கு கிடையாது. அப்படி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. எதுக்கு பொறுத்துக்கணும்? பொறுத்துக்கிட்டு இவர்கள் கூட வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஃபிசிக்கல் அபியூஸ் வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் போகுதுன்னு சொன்னால் அப்போ அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருக்குங்கிறத வி நீட் டு மைண்ட் இட். அதுவும் இவர்கள் பண்ணக்கூடிய ஒரு நாசஸ் அடிக்கக்கூடிய அடிங்கிறது எப்படி இருக்கும்? போகிற போக்கில் ஆக்சிடென்ட்லாம் கைப்படுற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? நம்மளை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணணும், நம்மளை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிற அளவுக்கு தான் அவர்கள் அடிப்பார்கள். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் அடித்தாங்கன்னா நம்மளுடைய காதலுக்கு ஏற்றம் உடையிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மெலிக்னன்ட் நாசஸ் மாதிரி வந்து ஆக்ரோஷமாக வந்து அவர்கள் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கத்துங்க. உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நடந்த விஷயங்களை அப்படியே ஒன்று விடாமல் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு மைண்டில் இருக்க எல்லாத்தையும் உளறி கொட்டுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் ரியாக்ட் பண்ண தான் செய்வேன், என்னுடைய குறவலையை எவனும் நெரிக்க முடியாதுங்கிறது காட்டுங்க. நெரிச்சிட்டா என்னுடைய வாய்ஸை வந்து எவனாலையும் வந்து அடக்க முடியாதுங்கிறது காட்டுங்க. அப்படியெல்லாம் ஒரு மண்ணு பண்ண வேணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிசிக்கல் அபியூஸ் ஈக்குவல் டு போலீஸ். அவங்க அதுக்கப்புறம் மீடியேஷன் வைக்கிறது, அப்புறம் அவங்க வர்றது, அது பண்ணுறது இது பண்ணுறங்கிறதெல்லாம் அப்புறம் கையை வச்சா அதான் நடக்கும். இந்த கதையெல்லாம் ஆகாது. டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் பொறுத்து போய்கிட்டு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட்டி காப்பாற்றி இந்த ட்ரெடிஷனை நாங்கள் கட்டி காப்பாற்றணும். அப்படி என்ன அவசியம் இருக்கு எடுக்கிறது? இந்த ட்ரெடிஷன் என்ன எனக்கு வந்து எல்லாம் வந்து நின்றுச்சு? யார் வந்து நின்னா? இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஃபிசிக்கல் அபியூஸை நார்மலைஸ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஃபேமிலியிலே இருப்பாங்க அவங்க. யாரெல்லாம் பரவாயில்ல விடுன்னு சொல்லக்கூடியவங்க நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க வந்து நிற்க போகிறாங்களா? எப்படி வந்து நிற்பாங்க? நிற்க போகிறது கிடையாது. அவங்க லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக எங்கே நீங்கள் அவங்கள போய் டிபெண்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தினாலேயே கூட அவங்க செய்யலாம். தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. பிசிக்கல் அபியூஸ் ஈக்குவல் டு 0 டாலரன்ஸ். அப்புறம் அதை வந்து நம்ம வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, வரட்டும், பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மன்னிக்கலாமாங்கிறத நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பொறுமையாக இருந்து முடிவு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் ரெண்டாவது கதை. பட் இதான் விஷயம். உடனே கால் பண்ணுங்க, உடனே 100 கடிங்க. கேட்கலையா? வந்தவங்க வந்து ஒரு தடவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு வேலை இப்படி நடக்கும்ல, சில எல்லா பேருமே நல்லாவும் சொல்லிட முடியாதுல்ல. சிலர் அவங்ககிட்டே காசு வாங்கிட்டு நம்மளை வந்து ஏதாவது அமைதியார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்கவா சார்? நான் ஒரு ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கவா? என்னையே அவர் அடிக்கிறாரு, நீங்கள் வந்து அமைதியாக இருக்க சொல்கிறீங்க, நான் வேணா ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கவா சார்? இல்லை ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோ மேடம் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் தெளிவாக இருக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்கு பயத்தை கொடுக்கணும், உங்களோட எனிமிக்கு வந்து பயத்தை கொடுக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் இல்லையா, அட்வொகேட் போங்க. ஏங்க தெருவுக்கு 4 அட்வொகேட் இருக்காங்க, தெருவுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட், தெருவுக்கு 4 அட்வொகேட். எவ்வளவு படித்து எவ்வளோ நம்ம மேலே வந்து நம்ம சமுதாயம் இன்னைக்கு எவ்வளோ ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ அழகான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளோ முன்னோடியாக இருக்கிற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? நம்ம என்ன பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசில் இருக்கிறோம்? எவ்வளவு அழகான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இருக்குது. நம்ம தான் டேக்ஸ் கட்டி டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் டேக்ஸ் கட்டி எல்லா விதமான இன்ஸ்டியூட்டையும் நம்ம தான் வச்சுருக்கோம். கவர்மெண்ட்டு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே நம்ம காசில் ஓடுறதான். நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கல எந்த விதமான தப்பும் இல்லை. எல்லா இடத்துலையுமே கெட்டவங்க தான் இருப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டோம். நம்மளுடைய ஓவர் திங்கிங். எல்லாத்துலேயும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்கள தேடி போய் கரெக்டாக அடையிறதுங்கிறது நம்ம சாமர்த்தியம். நம்ம சாமர்த்தியம் என்ன ஆமாவா? ஓகே. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து பிளானை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டில் இறங்கும் போது தான் பலவிதமான தடங்கல்கள் அப்படிங்கிறது வரும். வெளியில் இருக்க தடங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவுட் சைடில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். நமக்குள்ள இன்சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு பாருங்க, இன்சைடில் இருக்கக்கூடிய அப்டாக்கிள்ஸ் இருக்கு பாருங்க, அந்த தடங்கல்கள் இருக்கு பாருங்க, மனத்தடை இருக்கு பாருங்க, மென்டல் ஸ்டாக்னேஷன் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையிலே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஏன்னா நமக்கு நம்மளே சப்போர்ட்டா இல்லாதப்போ யாரும் நமக்கு சப்போர்ட்டா இருந்து என்ன பிரயோஜனம்? நாமளே மேனிபுலேட் பண்ணிக்க, நம்மளே இந்த மாதிரியான அபியூஸ் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிக்க நம்ம ரெடியா இருக்கும்போது யார் வந்து என்ன பிரயோஜனம்? சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு நமக்காக அட்வொகேட் சூர்யா வந்தாலும் என்ன பிரயோஜனம்? இல்லை அவர் அப்படியே மாறி துரசிங்கம்மா வந்தாலும் நமக்காக போலீஸ் வந்தாலும் என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணு போய் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஜெய்பீமில் அந்த பொண்ணு போய் அவ்வளவு தூரம் போராடி அவ்வளவு விதமான அபியூஸுங்கிறது வந்து அந்த இவங்க வந்து மிரட்டினாலும் கூட அப்போ கூட வந்து அந்த அட்வொகேட்டுக்கு கால் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு அன்னைக்கு ஜெயிச்சது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பயங்கரமான ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிற ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிற நம்ம சகோதரர்கள் தான், நம்ம சகோதரியாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து படிக்காத ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் வல்னரபிளாக இருக்கிற, ஏன்னா தெருவுக்குள்ளே விட மாட்டாங்க, எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பஞ்சாயத்து தலைவராக போன்றுவர், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஆள் அதே சட்டத்தை பயன்படுத்தி சாமர்த்தியமாக தன்னுடைய விடாமுயற்சினால ஜெயிச்சிருக்காங்க. அது வரலாறு. அதுக்கு மேலேயே நம்ம வல்னரபிளாக இருப்போம். அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த படத்தை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதை விட எங்கேயோ நம்ம இருப்போம், பயங்கர பெட்டராக தான் இருக்கும். பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நடக்கும், எமோஷனல் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நடக்காது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், நம்மளால் செய்ய முடியாது. ஓகே, ஹவு டு டூ இட்? த நோ எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு ஒரு நார்சிஸ்ட் திருந்துவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு நார்சிஸ்ட் வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு திருந்துவா இல்லை அந்த பையன் திருந்துவான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களால் அவங்கள எதுக்கவே முடியாது. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்கள வச்சு நம்ம வாழணும், அவங்க கூட நம்ம இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம எப்படியாவது வந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வரைக்கும் நம்மளால் இது எதுக்கவும் முடியாது, நம்மளால் இது எதுவுமே பண்ண முடியாது. இப்படி பண்ணால் அவங்களுக்கு எதாயிருமோ, இப்படி பண்ணால் அவங்களுக்கு எதாயிருமோ அப்படின்னு அவங்கள போய் நான் பேம்பரிங் பண்ணுறேன்னு சொன்னேன். இவ்வளவு அபியூஸ் நடந்ததுக்கப்புறமா அவங்கள பேம்பர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ we need to break the expectation, we need to go for the no expectation zone. அந்த ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி எனக்குள்ள வரணும், மனசளவில் அந்த அளவுக்கு நான் பக்குவப்படணும், அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும். அது இல்லாமல் இந்த எந்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு ஒத்தே வராது. ஏன்னா நார்சிஸ்டியே நம்பி எல்லா விதமான விஷயத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் அவங்கள எதுக்குற தைரியம் நமக்கு வரவே வராது. நம்ம என்னைக்கு அவங்க இல்லாமல் நம்ம வந்து வாழ போகிறோம்ப்பா, அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம அவங்க இல்லாமல் வாழ போகிறோம், அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்லாம் செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு தான் வைக்கணும். விச் மீன்ஸ் நாம் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நாம் வந்து முழுக்க வந்து ஃபினான்ஷியலி நம்ம எப்படி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, சோசியலி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது எப்படி, சோசியல் பிஹேவியரை நம்ம அதிகமாக வளர்த்துக்கிறது எப்படி, நம்ம குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறது, நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய ஐடென்டிட்டியை வளர்க்குறதுக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம எப்படி க்ரோ ஆகிறது, எல்லா விதமான விஷயமும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு நாள்லையோ 2 நாளையோ ஆக்ரோஷத்தினாலேயோ எதுனாலே வந்துடாது, பொறுமையினால தான் வரும். பொறுமையினால தான் இதை சாதிக்க முடியும். ஏன்னா சும்மா ஒரு நாள் 2 நாள் நம்ம பேசிட்டு திருப்பி அவங்கக்கிட்ட நம்ம ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நம்ம போனோன்னு வைங்க, காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம், நம்மளா வாலண்டியராக போனோன்னு வைங்க, ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவங்கள எழுத்து பேசும்போது கை காலம் நடுங்க தான் செய்யும், பயம் வரத்தான் செய்யும், என்ன நடக்க போதுங்கிற ஒரு பயங்கரமான ஆன்சைட்டி நமக்கு இருக்க தான் செய்யும். அவங்கள பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பற்றியான திங்கிங் எல்லாமே நமக்கு ஒரு லாங்கிங்காக உள்ளே வரத்தான் செய்யும், அதெல்லாம் நம்மளை ஹார்ன் பண்ண தான் செய்யும்.
இதை எல்லாத்தையும் சைக்கலாஜிக்கலாக எப்படி வந்து சரி பண்ணணுங்கிறத தான் யோசிக்கலாமே தவிர, அந்த பேட்டர்ன் எல்லாம் எனக்கு வந்து திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை போய் நம்ம செஞ்சுக்கிட்டு அவங்கள போய் ப்ளீஸ் பண்ணி அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக போய் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்களெல்லாம் வெட்டி விட சொல்லுவாங்க, நம்மளும் வெட்டி விட்டுருவோம், கட் ஆஃப் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஸோ இப்படி இருந்தால் சாதிக்க முடியாது. ரொம்ப பேஷன்ஸாக நம்ம இருந்து பொறுமையாக இருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான விஷயங்களை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு நாம் வந்து இந்த விஷயத்த ப்ரொலாங் பண்ணணும். இந்த போராட்டத்தை ப்ரொலாங்காக நீடிக்கணும். நமக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அது நடக்கணும். ஆமாவா? எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் வி ஆர் ஆஃபரிங் இந்த ஆன்லைன் தெரப்பி ஃபார் இட். சைக்கலாஜிக்கலாக நம்மளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸும் முதல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாது. எதெல்லாம் நம்ம வீக்காக இருக்குங்கிறது நமக்கே ஒன்றும் புரியாது. ஏன்னா எல்லாமே அன்கான்ஷியஸாக இருக்குது. நம்ம லைஃப் இதுலேயே நம்ம ப்ரீஆக்குபைடாக இருந்தனால மற்ற விஷயம் டைமென்ஷனாக நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அவாய்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அந்த கவுன்சிலிங் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆன்லைன் தெரப்பி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செஷனுங்கிறது நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ செஷன் ஒரு 5 செஷனுங்கிறது இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தான் யூ வில் கம் டு நோ ஹூ யூ ஆர். ஓகே, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நமக்குள்ளே இருக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை பற்றி நம்ம எப்படி யோசிக்கிறது, நம்மளை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் வி ஆல்சோ ஆஃபர் த குரூப் தெரப்பி, ஹீலிங் பியாண்ட் த நார்சிசிஸ்ட்ங்கிற மாதிரியான குரூப் தெரப்பிலாம் இருக்குது. ஒரு நார்சிஸ்ட்டை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி நாம் வந்து இந்த மாதிரி எமோஷனலி எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம எப்படி மேலே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்மளை மாதிரியே சர்வைவர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான தெரப்பியெல்லாம் இருக்குது. அந்த குரூப் தெரப்பி இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸையும் வந்து நம்ம அட்மின் நம்பர், உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னால் நம்மளுடைய அட்மின் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, தட்ஸ் மேட்டர். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா முடியும், நம்ம நடித்தா முடியாது. தட் இஸ் வாட்